ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ். இந்த வீடியோவில் நம்ம 10ஆம் வகுப்பு இயற்கணிதம் பயிற்சி 3.2ல் இருக்கிற முதல் கணக்கில் இரண்டாவது சப்டிவிஷன் தான் பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லா கணக்குக்கான சொல்யூஷனும் ஆல்ரெடி நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். வேணுன்றவங்க போய் பார்த்துக்கோங்க. வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கீழ்காணும் பல்லுறுப்புக்கோவைகளின் மீப்பேவா காண்க. ஃபைண்ட் த GCD ஆஃப் த given polynomials. Second subdivision, x power 4 minus 1, x cube minus 11x square plus x minus 11. ரெண்டு பல்லுறுப்புக்கோவை கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கதை f of xன்னு நம்ம எடுத்து எழுதிக்கிறோம். f of x is equal to எடுத்து எழுதும்போது எக்ஸின் பவரில் இருக்கிறதெல்லாம் கரெக்டான ஆர்டரில் இருக்கான்னு பார்க்குறோம். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, அடுத்து எக்ஸ் கியூப் டேர்ம் இல்லை, எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இல்லை, எக்ஸ் டேர்மும் இல்லை, டைரெக்டாக கான்ஸ்டன்ட் டேர்ம் கொடுத்துட்டாங்க. ஸோ நம்ம அது எல்லாமே ஜீரோன்னு போட்டுக்கணும். எக்ஸ் பவர் 4 எக்ஸ் கியூப் இல்லாததுனால ப்ளஸ் 0 எக்ஸ் கியூப், எக்ஸ் ஸ்கொயர்டு இல்லை 0 எக்ஸ் ஸ்கொயர்டு, ப்ளஸ் எக்ஸ் டேர்ம் இல்லை 0 எக்ஸ், இங்கே கான்ஸ்டன்ட் டேர்ம் -1. அடுத்து g of x is equal to இங்கே எக்ஸ் கியூப், அடுத்து எக்ஸ் ஸ்கொயர்டு, அடுத்து எக்ஸு, அடுத்து ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் கரெக்டான ஆர்டரில் இருக்குது. ஸோ அதை அப்படியே எடுத்து எழுதிக்கிறோம். எக்ஸ் கியூப் மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்டு ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் 11. இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ எக்ஸ் பவர் 4 இருக்கிறத வகுபடும் எண்ணாவும் எக்ஸ் கியூபை வகுத்தியாகவும் யூஸ் பண்ண போகிறோம் நீள்வகுத்தல் முறையில். இப்போது கொடுத்துருக்க எஃப் ஆஃப் எக்ஸை வகுபடும் எண்ணாவும் ஜி ஆஃப் எக்ஸை வகுத்தியாகவும் எடுத்து எழுதிக்கிறோம். இங்கே எக்ஸ் பவர் 4 இருக்குது, இங்கே எக்ஸ் கியூப் இருக்குது. ஸோ எக்ஸால் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் பவர் 4 வந்துடும். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் கியூப் எக்ஸ் பவர் 4 மைனஸ் 11 எக்ஸ் ஸ்கொயர்டு இன்ட்டு எக்ஸு மைனஸ் 11 எக்ஸ் கியூபு ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு எக்ஸு எக்ஸ் ஸ்கொயர்டு மைனஸ் 11 இன்ட்டு எக்ஸு 11x ப்ளஸ் 0. சைன் ஒரே மாதிரி இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ்ஸுக்கு பதிலாக மைனஸ், மைனஸ் இருக்கிறதுக்கு ப்ளஸ்ஸு, மைனஸு ப்ளஸ்ஸு, ப்ளஸ் எக்ஸ் பவர் 4 மைனஸ் எக்ஸ் பவர் 4 கேன்சல் ஆகிடுது. இங்கே ப்ளஸ் சைனில் இருக்குது, ஸோ ப்ளஸ் 11 எக்ஸு க்யூபு, இங்கே 0 இருக்குது, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, ஸோ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே 0 இருக்குது, இங்கே ப்ளஸ் 11x இருக்குது, ஸோ ப்ளஸ் 11x, இங்கே -1 இருக்குது, அந்த -1 அப்படியே வந்துடும். இங்கே எக்ஸ் க்யூப் தான் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் தான் இருக்குது, ஆனால் இங்கே ஒரே ஒரு எக்ஸ் க்யூப் இருக்குது, இங்கே 11x க்யூப் இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம், இதை 11ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ப்ளஸ் 11 11 இன்ட்டு எக்ஸ் க்யூப்னா 11x க்யூப் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 இன்ட்டு 11 எவ்வளோ 121 எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 11 இன்ட்டு எக்ஸு 11x ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 11 இன்ட்டு 11 121. சைன் சேமாக இருக்குது, ஸோ சைன் சேஞ்ச் பண்ணுறோம். மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் ப்ளஸ் 11x க்யூபு மைனஸ் 11x க்யூபு கேன்சல் ஆகிடுது. இங்கே ப்ளஸ் 121 எக்ஸ் ஸ்கொயர்டு, இங்கே மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்டு. ஸோ ஒன்று கழிச்சோன்னா 120 எக்ஸ் ஸ்கொயர்டு, பெரிய நம்பரோட சிம்பிள் ப்ளஸ் தான், ஸோ அதை அப்படியே விட்டுறோம். ப்ளஸ் 11x மைனஸ் 11x கேன்சல் ஆகிடுது. இங்கே ப்ளஸ் 121 மைனஸ் 1, அப்போ என்ன வரும் ப்ளஸ் 120. இங்கே எக்ஸ் ஸ்கொயர்டு இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ இந்த நீள்வகுத்தலை நம்மளால் கண்டினியூ பண்ண முடியாது. அடுத்த ஒரு நீள்வகுத்தலில் இதை வகுபடும் எண்ணாவும் இதை வகுத்தியாகவும் எடுத்து நம்ம நீள்வகுத்தல் போடணும். இப்போது இதுக்கு முன்னாடி பண்ண நீள்வகுத்தலில் வகுத்தியாக இருந்ததை எஃப் ஆஃப் எக்ஸாகவும் கிடைச்ச மீதியே ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்து எழுதிக்கிறோம். இதில் 120 காமனாக இருக்குது. ஸோ அதை காமனாக வெளியே எடுத்துட்டோம்னா எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 அப்படின்னு கிடைக்கிது. எஃப் ஆஃப் எக்ஸை வகுபடும் எண்ணா உள்ளே எடுத்து எழுதிக்கிறோம். 120 இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1ன்னு சொல்லி கிடைக்கிது. இதில் முழு எண் 120 நம்ம வகுத்தியாக எடுத்துக்க முடியாது. ஸோ மிச்சம் இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர்ட் ப்ளஸ் 1 வகுத்தியாக எடுத்துக்கிறோம். இங்கே எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, இங்கே எக்ஸ் க்யூப் இருக்குது. ஸோ இது என்ன பண்ணும், எக்ஸால் மல்டிப்ளை பண்ணலாம். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் க்யூபு ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் டேர்ம் இங்கே வராது. ஸோ 0. இங்கே என்ன வரும் 1 இன்ட்டு எக்ஸு
வெறும் எக்ஸு, ஸோ ப்ளஸ் எக்ஸு, கான்ஸ்டன்ட் டேர்ம் வராது, ப்ளஸ் 0. சைனை மாற்றுறோம். அப்போ என்ன கிடைக்குது? ப்ளஸ் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆயிடுது. இங்கே 11x², பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸு, ப்ளஸ் எக்ஸும் மைனஸ் எக்ஸும் கேன்சல் ஆயிடுது, பெரிய நம்பரோட சிம்பிள் மைனஸு, அங்கே இருக்கிற 11 அப்படியே வந்துடுது. இங்கே என்ன இருக்குது? x² + 1 இருக்குது. இங்கே மைனஸ் 11x² மைனஸ் 11ன்னு இருக்குது. ஸோ என்ன பண்ணலாம்? இதை மைனஸ் 11ஆல் பெருக்கலாம். பெருக்கணுன்னா மைனஸ் 11x² கிடச்சிரும். மைனஸ் 11 × x² மைனஸ் 11x², ப்ளஸ் 1 × மைனஸ் 11 மைனஸ் 11. ஒரே சைனாக இருக்குது, ஸோ சேஞ்ச் பண்ணுறோம். ப்ளஸ் 11x² மைனஸ் 11x² கேன்சல் ஆயிடுது, ப்ளஸ் 11ம் மைனஸ் 11ம் கேன்சல் ஆயிடுது. ஸோ ஆன்சர் வந்து 0ன்னு கிடைக்குது. இந்த வகுத்தியை யூஸ் பண்ணும்போது நமக்கு மீதி வந்து 0ன்னு கிடைக்குது. அப்போ கொடுத்துருக்க பல்லுறுப்புக்கோவையுடைய மீ பே வா என்னது? x² + 1. இப்போது இதை எப்படி எழுதலான்னா, மீ பே வான்னு போட்டு நம்ம கொடுத்துருக்க கொஸ்டினை எடுத்து எழுதிக்கணும். x⁴ -1, x³ -11x² ப்ளஸ் x -11 இஸ் ஈக்குவல் டு இதோட வகுத்தி எது? x² + 1. இதுதான் கொடுத்துருக்க கொஸ்டினுக்கான மீ பே வா. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்தாலோ இல்லை வேறு கணக்குக்கு தீர்வு தேவைப்பட்டாலோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதற்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்னோட டீச்சிங் பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். நாங்கள் போடுற வீடியோஸை ரெகுலராக பார்க்க நாலேஜ் இன்ஃபினிட்டி தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கலாம்.